பல்வேறு தலைமுறையினர்களை இந்த உலகத்திலே இறைவன் படைத்து இருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தாரும் ஒவ்வொரு சிறப்புகள் வழங்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து இருக்கின்றார். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபியை இறைவன் தேர்வு செய்து அவர்களின் மூலமாக இந்த சத்திய மார்க்கத்தினை கொள்கையினை இறைவன் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரமாக செய்ய வைத்தார். குறிப்பாக இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல்களை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக இந்த சமுதாயத்தை பற்றி இறைவன் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டும் பொழுது குன்தும் கைர உம்மத்தின் உகரஜத்தில் நாம் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட பல்வேறு சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய இறுதி தூதர் நபிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் இறை தூதரை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்கிறோமே அதன் காரணத்தினாலா என்று பார்த்தால் கிடையாது. இறைவனும் இறுதி தூதரும் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் தொழுகை நோன்பு இன்னவர வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அதை நாம் இந்த உலகத்திலே அழகிய முறையிலே நடைமுறைப்படுத்துகிறோமே அதன் காரணத்தினால் இறைவன் சொல்கிறானா என்று பார்த்தால் கிடையாது. இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கான காரணம் திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக நம்முடைய பெயர்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம் என்று சொல்வதற்கு தகுதியானவன் யார்? நான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனாகவும் தூதரை பின்பற்றக்கூடியவனாகவும் ஒரு இறை நம்பிக்கையாளனாக முஸ்லிமாக இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையாளனாக நான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு தகுதியானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே 41வது அத்தியாயம் 33வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கிய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைமுறையினர்களை இந்த உலகத்திலே இறைவன் படைத்து இருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தாரும் ஒவ்வொரு சிறப்புகள் வழங்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபியை இறைவன் தேர்வு செய்து அவர்களின் மூலமாக இந்த சத்திய மார்க்கத்தினை கொள்கையினை இறைவன் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரமாக செய்ய வைத்தார். குறிப்பாக இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு
அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல்களை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக இந்த சமுதாயத்தை பற்றி இறைவன் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டும் பொழுது, குன்தும் ஹைர உம்மத்தின் உகரஜத்தில் இன்னாஸ், நாம் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட பல்வேறு சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக, இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய இறுதி தூதர் நபிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம், இறை தூதரை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய நாம் பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்கிறோமே, அதன் காரணத்தினாலா என்று பார்த்தால் கிடையாது. இறைவனும் இறுதி தூதரும் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், தொழுகை, நோன்பு, இன்னதர வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, அதை நாம் இந்த உலகத்திலே அழகிய முறையிலே நடைமுறைப்படுத்துகிறோமே, அதன் காரணத்தினால் இறைவன் சொல்கிறானா என்று பார்த்தால் கிடையாது. இறைவன் சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கான காரணம், திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அதன் காரணத்தினால்தான் அவர்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் அந்த சிறந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் சமூகத்திலே நாமும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த சத்திய மார்க்கத்தினை, இந்த கொள்கையினை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதைத்தான் இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ஓர் இறைவன் அல்லாஹுதான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் சொன்ன அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை, அமல்களை, செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அதன் அடிப்படையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவருடைய பண்புகள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுமினூ பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் முதலில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலே அவர்கள் மாற்று கருத்துடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ஓர் இறைவனை உறுதியோடு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இது இறை நம்பிக்கையாளர்களுடைய முதல் பண்பு. அதற்கு அடுத்தபடியாக வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். நான் இந்த உலகத்துல என்ன இறைவன் படைச்சிருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகாலம் இந்த உலகத்துல வாழுவேன், பிறகு இறைவன் எனக்கு மரணத்தை தருவான், பிறகு நான் மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்படுவேன், வெட்ட வெளிச்சமான ஒரு நாள், எந்த ஒரு நிழலும் இல்லாத ஒரு நாள், சூரியன் மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய நாள், ஒவ்வொரு மனிதர்களும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல அல்லாஹ் வந்து நிற்பான், கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது யார் சரியான முறையிலே பதில் சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசி, யார் அந்த கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதில் சொல்லவில்லையோ அவர்கள் நரகவாசி. இப்படிப்பட்ட ஒரு மறுமை நாள், மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு நம்பிக்கையும் அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து விட்டது என்று சொன்னால்,
அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து விட்டது என்று சொன்னால், அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய நடவடிக்கையில் செயல்பாட்டில் இருக்க வேண்டியது நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். சத்தியம் இதுதான், அல்லாஹ் காட்டிய வழி, நபிகளார் காட்டிய வழி. இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் நாளை வறுமையிலே சொர்க்கவாசியாக இறைவன் நம்மை எழுப்புவான் என்ற அந்த சத்திய கொள்கையை, நன்மையை மக்களுக்கு மத்தியில ஏவணும். தவறான காரியங்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், விதாத்தான காரியங்கள் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த தீமையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்ல வேண்டும். இது முஸ்லிமுடைய இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகிறான், அவர்கள் நன்மையான காரியங்களிலே அமல்கள் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் அதிலே அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள். அவர்கள்தான் நல்லடியார்கள், அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நன்மையான காரியங்கள், அமல்கள், செயல்பாடுகள் என்று சொன்னால் அதுல அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே, சொர்க்கவாசி என்று சொல்லி காட்டுகிறானே, அதற்கான நம்பிக்கையாக உள்ளத்திலே நடைமுறையில இருக்க வேண்டிய செயல்பாடாக இறைவன் சொல்லி காட்டுகிறானே, அந்த விஷயங்களில் இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம்? தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஜக்காத்துகள், இன்னொரு நன்மையான காரியங்களை நாம் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், மாற்று கருத்து அல்ல. அதே நேரத்தில் இந்த சத்திய மார்க்கத்தினை, அல்லாஹ்வுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறானே. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால், இந்த கொள்கையை, ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும். தீமையான காரியங்கள் நடக்கிறது, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டிய இடத்துல ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும், ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த பண்பை கொண்டவர்களாக தொழுகையில நம்மிடத்துல பஞ்சம் இல்லை, நோன்பு நோக்க வேண்டிய விஷயம் நமக்கு கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்கு புதிய ஹதீஸை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்க வேண்டுமே, நன்மை ஏவ வேண்டுமே, தீமை தடுக்க வேண்டுமே, அதனுடைய விஷயத்தில் இன்றைக்கு நாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏன் ஒரு முஸ்லிம் என்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியானவர் யார்? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு மனிதர் உன்னுடைய பெயர் என்று கேட்டால், என்ன என்று கேட்டால், நாம் அழகிய முறையிலே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமே, தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக நம்முடைய பெயர்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம் என்று சொல்வதற்கு தகுதியானவன் யார்? நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாகவும் தூதரை பின்பற்றக்கூடியவனாகவும் ஒரு இறை நம்பிக்கையாளனாக, முஸ்லிமாக இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையாளனாக நான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த சொல்லுக்கு தகுதியானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே 41வது அத்தியாயம் 33வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மா தா இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து வஅமிலன் சாலிகன், வஅமில சாலிகன், நல்ல நல்ல அமல்களை செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்,
பிறகு தன்னை யார் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறானோ அவன்தான் அந்த சொல்லை சொல்வதற்கு தகுதியானவன். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தன்னை ஒரு மனிதன் முஸ்லிம் என்ற அந்த சொல்லை சொல்வதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால், மக்களை நன்மையான காரியங்களின்பால் அழைக்க வேண்டும். இந்த கொள்கையின்பால், இந்த ஏகத்துவத்தின்பால், இந்த சத்திய மார்க்கத்தின்பால் மக்களை அழைத்து அதற்கு பிறகு அமீர சாலிகள் நல்ல நல்ல அமல்களை செய்கிறார்களே, அவர்கள்தான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட தகுதியானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த முஸ்லிம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு இந்த நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? மக்களை நன்மையான காரியங்களின்பால் அழைக்கக்கூடியவர்களாகவும், தீமையான காரியங்களில் இருந்து தடுக்கக்கூடியவர்களாகவும், நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டே இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து, அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நன்மையான காரியங்களை ஏவுவதிலும், தீமையான காரியங்களை தடுப்பதிலும், அமலுடைய விஷயத்திலும் அதிக ஆர்வமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகளார் ஒரு இடத்துல சொல்லி காட்டினாங்க, அமல்கள் தான் உங்களை நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும். பல்வேறு இடங்களிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அமல்கள் செய்யுங்க, வணக்க வழிபாடுகள் செய்யுங்க, அது உங்களை நாளை மறுமையிலே நரக நெருப்பை விட்டு காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் என்றெல்லாம் நபிகளால் ஒரு புறம் சொன்னாலும் கூட இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபர்ஸ்ட் நீ அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே போதிக்கக்கூடியவனாக முதல்ல நீ இருக்கணும். பிறகு அமலுடைய விஷயத்திலே நீ கவனம் செலுத்தி நன்மையை ஏவுவதிலோ தீமையை தடுப்பதிலோ உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்க என்று அல்லாஹ் தன திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, அந்த பண்புகள் கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயிருக்கு மேலாக ஒரு மனிதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் என்பதை இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இறைவன் அவர்களை தூதராக தேர்வு செய்தார். நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க என்ற பணியை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பணியை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். இணை வைப்பாளர்களாக பல்வேறு சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்களுக்கு மத்தியில் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்திய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து வச்சாங்க. பிறகு மக்கள் சாரையாக இந்த கொள்கையின்பால், ஏகத்துவத்தின்பால் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் மிக பிரம்மாண்டமாக கூட்டம் கூடிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை உருவாக்கி விட்டார்கள். ஆன்மீக தளபதியாகவும் ஆட்சி தலைவராகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உருவாகி இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு நேரத்திலும் அவர்கள் பின்வாங்கினதே கிடையாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னால் அந்த சஹாபாக்கள் உடனே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார், சமீனா வ அத்தானா, முகம்மது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக அந்த நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எந்த அளவிற்கு கட்டுப்பட்டாங்க? இன்றைக்கு நம்மை எல்லாம் விட மிக 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 மேல் மிஞ்சியவர்களாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் என்னுடைய குதிரை படையை கடலுக்குள் செலுத்த தயார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் தயங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் நபித்தோழர்கள். கடலுக்குள் குதிரை படையை செலுத்தினால் மரணம் நிச்சயம் என்று தெரியும். இருந்தாலும் கூட அந்த நபித்தோழர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ரசூல்லா சொல்லிட்டாங்களா, நாங்க கட்டுப்படுவோம், அதற்கு தயார் என்ற ஒரு கூட்டமாக, மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தினை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. மிகப்பெரிய அளவிற்கு சத்திய கொள்கையை ஏற்றுவிட்டார்களே என்ற அந்த மமதையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு காலம் இருந்தது கிடையாது. யார் இந்த உலகத்துல
இணைத்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் தன்னந்தனியாக தன்னுடைய நடைபயணத்தை வழியை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அல்லாஹ்வின் தூதரவர்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் பார்க்கிறார்கள், தாயிஃப் நகரம் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது. சொன்னா அவங்க போய் இஸ்லாத்தை சொல்லிட்டு வருவார். ஆனாலும் கூட அல்லாஹ்வின் தூதரவர்கள் அங்கே செல்கிறார்கள், அந்த கூட்டத்திற்கு செல்கிறார்கள், தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார்கள். அங்கே சென்று இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். பிறப்பவர்களை அழைத்து சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடியவன், என்னை தூதராக ஆக்கியவன் அல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வின் தூதரவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதரவர்களை அடித்தார்கள். எந்த அளவிற்கு அடித்தார்கள்? ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய மேனியெல்லாம் ரத்தங்கள் வடியக்கூடிய அளவிற்கு முகமதை அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு கட்டத்துல அந்த நகரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த தாயிஃப் நகரம் என்பது இருபுறமும் மலைகளால் சூழப்பட்ட நகரம். அல்லாஹ்வின் தூதரவர்கள் வெளியில வராங்க, ரத்தங்கள் அப்படியே வடிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் அந்த மலைகளுடைய மலக்குமார்களிடத்திலே கட்டளையிடுகின்றான், மலக்குமார்களே முகமது இடத்திலே பேசுங்கள். முகமது ஒரு வார்த்தை சொன்னால் இந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் இறை மறுப்பாளர்களையும் இதோ இந்த மலையை தூக்கி நசுக்கி விடுவோம், ஒரு அனுமதி மட்டும் வாங்கிட்டு கேட்டான். அல்லாஹ் சொன்னான் வழக்குமார்களிடத்தில். வழக்குமார்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் ரத்தங்கள் வடிய வடிய நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை மறுப்பாளர்கள் அடித்த காரணத்தினால் வழக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களை அடிச்சிருக்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு வச்சீங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை தூதராக பின்பற்றுங்கள் என்றுதான் சொன்னீர்கள். மோசடி செய்யல, அபகரிக்கல, வேற எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யல, மக்களை நன்மையின்பால் அழைத்தீர்கள். அதன் காரணத்தினால் உங்களை அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கட்டளை இட்டால், வழக்குமார்கள் கேட்கிறாங்க, நீங்கள் ஒரு கட்டளை இட்டால் இந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை அழித்து விடுவோம், அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரவர்கள் ரத்தங்கள் வடிய வடிய நின்று கொண்டிருக்கிறார்களே, அந்த நேரத்திலும் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், எனவே இவர்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கலாம். என்ன அவருடைய எண்ணோட்டம் எதுவாக இருந்தது? மக்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இந்த உலகத்தில் வாழணும், மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணிக்கணும், அந்த எண்ணம் மாத்திரம்தான் அல்லாஹ்வின் தூதரவர்கள். மக்கள் நேர்வழி பெறணும், அவர்கள் இஸ்லாத்தின்பால் வரணும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், என்னை பின்பற்றணும், முஸ்லிமா மரணிக்கணும், நாளை சொர்க்கவாசியாக எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. இதைத்தான் இறைவன் இப்போது நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்திலையும் தூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பணி, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது. அந்த ஒரு மகத்தான பணியை இன்றைக்கு வாழக்கூடிய, சமகாலத்தை வாழக்கூடிய நமக்கு இறைவன் அந்த பணியை கொடுத்திருக்கிறானே, அந்த பணியை இன்றைக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நன்மை ஏவக்கூடியவர்களாக, தீமை தடுக்கக்கூடியவர்களாக தொழுகையை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இன்ன நன்மையான காரியங்களை செய்கிறோம். அதே நேரத்துல நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும், இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கணும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டு விதாத்தான காரியங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் சிறுக்கான காரியங்களையும் செய்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும். அல்லது இன்னொரு புறம் இறை மறுப்பாளர்களாக இந்த இஸ்லாத்தை பற்றியே தெளிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, இந்த கொள்கையே இல்லாமல் இருக்கிறார்களே, மாற்று மறுத்தவர்கள், அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும் என்ற அந்த ஒரு வாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறானே, அந்த பணியை இன்றைக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க? இன்றைக்கு நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள்.
இன்னைக்கு நம்மளுடைய நிலையெல்லாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஏழ்மையில அவர்கள் வாழ்ந்தார்கள். வயிறுகளிலே கற்களை கட்டிக்கொண்டு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தவர்கள் சஹாபாக்கள். ஒரு புறம் வணக்க வழிபாடுகளை செஞ்சாங்க, இன்னொரு புறம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னவர்கள். இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஹதீஸ் புத்தகங்கள், அது சஹீஹுல் புகாரியாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், பல்வேறு ஹதீஸ் புத்தகம் இருக்குது. அதுல அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க. எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் அதுல அதிகமா அறிவித்த நபித்தோழர் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபித்தோழர் யார்? அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா என்று பெரும்பாலான ஹதீஸ்கள் பின்னணியில அபூ ஹுரைரா அறிவிச்சிருப்பார். இரண்டாவது இடத்துலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை, செய்திகளை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கற்றுக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமா அந்த ஹதீஸ்களை நம்ம படிச்சுட்டு போறோம். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? அந்த நபித்தோழர் இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், பல்லிவ அன்னி பலவாயா, நீங்க ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அது மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்க என்று நபிகளார் சொன்னார்களே, அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்வோடு இருந்து, பட்டினியோடு, பசியோடு, தாகத்தோடு ரசூலுல்லாஹ்வோடு இருந்து, சில நேரங்களில் வயிறுகளில் கற்களை கட்டிக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தவர்கள் இன்றளவும் இந்த ஹதீசுகள் பேசப்படுகிறது, தொடரப்படுகிறது என்று சொன்னால் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தியாகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பசி இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். சிலர்கள் அதை புரிந்து கொள்றாங்க. அந்த பசிங்கிறத வெளிப்படையா கேட்க கூடாது என்பதற்காக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து ஓதி காட்டுகிறார்கள். ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அதை புரிந்து கொள்கிறார்கள். வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஏதாவது பசி ஆத்தணும். அபூ ஹுரைரா ரொம்ப பசியில இருக்கிறாங்க, வயிறுகள்ல கற்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பசி, தாகம். அவங்களுடைய பசியை போக்கணும்னு சொல்லி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? நெய் பாக்கெட்ல நெய் தீர்ந்து போய் அதனுடைய ஓரத்துல நெய் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை எடுத்து கொடுக்குறாங்க. இதான் என்னுடைய வீட்டுல இருக்குது, சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் காரணத்தினால், ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பசியின் காரணத்தினால் அந்த நெய்யை நக்கி சாப்பிட்டார்கள். ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக இவ்வளவு தியாகத்தையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பசியோடு இருந்தாலும் சரி, பட்னியோடு இருந்தாலும் சரி, இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கணும் என்பதற்காகவே நபிகளாரோடு அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு போதனை செய்தார்கள் என்பதை ஹதீசுகள்ல நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு பசியோடும் பட்னியோடும் தாகத்தோடும் இருந்து இந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர்கள் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய தியாகத்தை இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம், தங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. நெய்யினுடைய பாக்கெட்டில இருக்கக்கூடிய அதை உணவாக உட்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா, அல்லது 3 வேளை உணவை நன்றாக சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு புறத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? பெருமன தொழுகையோடு போயிடக்கூடாது, பெருமன நோன்போட போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வணக்க வழிபாட்டை கடமையாக்கினார்கள், எதையாவது மாற்றம் செய்துவிட்டு நான் போயிருவேன் என்று இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்துதான் நன்மை ஏவுறது, தீமை தடுக்கிறது, இந்த சத்திய மார்க்கத்தினை, கொள்கையினை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கிறது. 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம், படிச்சிருப்போம், பயான்ல கேள்விப்பட்டிருப்போம். 70 நபித்தோழர்கள் குர்ஆனை கற்ற மனனம் செய்த காரிகள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அனுப்பி வச்சாங்க. எதுக்கு அனுப்பி வச்சாங்க? மார்க்கத்தை போய் எடுத்து சொல்லுங்க அனுப்பி வச்சாங்க. இறை மறுப்பாளர்கள்
அந்த நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பொய்யை சொல்லிவிட்டு அழைத்து சென்றார்கள். ஒரு இடத்துல 70 சகாபாக்களையும் கொன்றொழித்தார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை இறைவன் எடுத்து அல்லாஹ்வின் தூதரவர்கள் காட்டினான். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும். பாலைவனத்துல சுடும் வெயில்ல பல்வேறு பசியோடு பட்னியோடு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, அந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்மளுடைய ஊர்ல, வெளியூர்ல போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஊர்ல மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை பற்றி நபிகளாரை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை போதும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. வரலாற்றிலே ஒரு யூதன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவன் மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய கம்பெனியில வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த பில்டிங் பல அடுக்குகள் கொண்ட ஒரு பில்டிங்கா இருக்குது, கட்டிடமா இருக்குது. அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணாடியினுடைய அருகில பார்க்கிறார், ஒரு வயதானவர் ஒரு சிறுவனை, இளைஞனை தாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மேல உட்கார்ந்து. பிறகு அவர் கீழே இறங்கி அந்த நபரிடத்துல போய் பேசுறார். நீ இளைஞனா இருக்கிற, ஆனா உன்னை வயதிலே முதிர்ந்த ஒரு நபர் தாக்குகிறார், அடிக்கிறார். ஆனா நீ அடி வாங்கிக்கிட்டு நிக்கிற. நீ நினைச்சா அவர் திருப்பி அடிக்கலாமே, ஏன் அடிக்க மாற்ற என்று கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொன்னார், நான் இளைஞன் தான், நான் நினைத்தால் திருப்பி அடித்தால் அவரு இறந்து விடுவார், அந்த அளவிற்கு எனக்கு பலம் இருக்கிறது. ஆனால் நான் அடிக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த யூதனிடத்திலே அந்த இஸ்லாமிய இளைஞன் சொல்கிறான், நான் அவரை அடிக்காமல் இருந்ததற்கு காரணம், நான் அவரிடத்திலே கடன் வாங்கினேன். கடன் வாங்கியவர் நான் கொடுக்காமல் இருந்த காரணத்தினால் திட்டினார். திட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு, நபிகளால் அதை சொல்லி இருக்கிறார். எனவே அந்த திட்டை நான் வாங்கினேன் என்று சொல்கிறார். பிறகு இந்த ஒரே ஒரு சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு அந்த யூதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற வரலாறை நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு பொறிதான், ஒரு வார்த்தை தான். நம்ம நினைப்போம், நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவருக்கு பயான் பண்ணாதான் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்குவாரு. கிடையவே கிடையாது. இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு செய்திங்க, ஒரே ஒரு வசனங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, இத்தனை நாளா எனக்கு சொல்லவே இல்லை, என்னோட நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், சொல்லல, ஆனால் நான் படித்தேன், தெளிவு பெற்றேன், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது. அந்த பணியை நம்ம செய்வோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். தொழுகை எந்த அளவிற்கு நமக்கு கடமையோ, நோன்பு எந்த அளவிற்கு நமக்கு கடமையோ, அதே போன்று நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த பணியையும் நாம் அனைவரும் செய்யக்கூடியவர்களாக பல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலே போக்கப்படுவதற்கான பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு ஹதீஸ், நம்ம இந்த உலகத்துல காலையிலும் மாலையிலும் ஒரு துவாவை ஓதினோம் என்று சொன்னால் முஸ்லிமாகவே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுத் தருகிறது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியதை போன்று, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினானே, அந்த வசனத்தை உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சய்யிதுல் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா. அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அப்துக வ அலா அஹ்திக வ வதிக மஸ்தகத்து அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனத்து அபூலக பிநிஅமத்திக அலைய வ அபூலக பிதல்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யஃபிர் துனூப இல்லா அன்த என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன துவாவை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதை காலையில் ஓதிவிட்டு மாலை வருவதற்குள்ளாக மரணித்தால் சொர்க்கவாசியா மரணிக்கிறோம். மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை வருவதற்கு முன்பாக மரணித்தால் சொர்க்கவாசியாகவே மரணிக்கின்றார்கள் என்ற பாக்கியத்தை இந்த துவா பெற்று தருகிறது. நாம் அனைவரும் இதை மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.